ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. பாஸ்வநாத தேவா காத்தருள வேண்டும் தேவா, காத்தருள வேண்டும் தேவா. Last but not least, wrapping up with the most significant person who laid foundations for this event. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் திரு கவியரசன் மகராசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். லண்டன்ல இருந்து இப்படி ஒரு அழகான தமிழ் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தமிழில் எப்போ கீதா வந்தாலும் நல்ல வாய்ஸ், மைக் இல்லைனாலும் அழகா பேசுவாங்க. அந்த வாய்ஸ் வந்து அப்படி அப்படி கேட்கும். அப்படி ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரி. கல்வியே அழியாத செல்வம், செல்வம் அழித்தே கல்வி பெற முடியும். காதலிக்க சுதந்திரம் கேட்டவன் இருப்பதோ காதலியின் இதய சிறையில். முறையான பூஜைக்கு பிறகு கிளம்புகிறது ஸ்ரீஹரிகோட்டாவின் ராக்கெட். கடவுள் மறுப்பாளருக்கு கொள்கையே தெய்வம். அடுத்தடுத்து சரவடியா கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு அற்புதமான துவக்கம். நீங்களா உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது. ஒவ்வொரு ஹைக்கும் அப்படி ரசிச்சோம். சில பேர் என்ன போச்சு, கத்திரி வெயில் மே மாசம்வாங்க, ஆனா ஜூன்ல தான் அதுக்கு மேல கொடுத்தது, ஜூன் ஜூலைல தான் அப்படின்றாங்க. அதனால இந்த வெயில், கத்திரி வெயில் போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த குழு குழுன்னு ஒரு ஆள் வராரு. கோயம்புத்தூர்ல இருந்து அது எப்படின்னா குழு குழு கவிதையோடவே வராரு. குவளை தண்ணீரில் குருவி கூட்டங்கள் சில்லென்று குளிர்த்தாடுதே, மேகங்கருக்கையில் மோகங்கள் தாகமையில் சில்லென்று விரித்தாடியதே, ₹1 கமர்கட்டு உள்நாக்கில் இனிக்கையில் உள்ளமெல்லாம் குளிர்ந்தாடுதே. தொடர்ந்து அடுத்து வர்ணனைகளை அப்படி குவிச்சு தள்ளினாரு. ரொம்ப அழகா இருந்தது. நேரம் போனதே தெரியல. ஆனா இன்னும் கூட ஒரு கொஞ்ச நேரம் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அழகா இருந்தது. இந்த தம்பி அற்புதமான பாடல்கள் எழுதுறாரு. நான் சொல்லி இந்த வயசுலயே இவ்வளவு பாடல்கள் எழுதுறது சமணத்துல இப்படி ஒருத்தர் பிறந்ததே இல்லை. ஒரு 12th படிக்கும் போதே, நான் சின்ன வயசுல 6வது 7வது படிக்கிறப்பெல்லாம் கவிதை அற்புதமா எழுதியிருக்கேன். அது இலக்கணம்னு தெரியாமலே யாப்பு இலக்கணத்தில் எழுதுனேன், அதை விட்டுருவோம். ஆனா இப்படி ஒரு 12th படிக்கிற மாணவர் இவ்வளவு சிறப்பா அழகழகான கவிதைகள். குழு குழு கவிதை, லொடலொட பேச்சில், படப்பட நெஞ்சில், பொல பொல கண்ணீர் சிந்தும் முந்தும். அது வந்து நமக்கு இப்ப சொல்லும் போதே நமக்கு எல்லாம் கண்ணு கலங்குது. அது போன்று இன்றைக்கு இருக்கிற அவல நிலைகள், அதை பார்த்தா பொல பொல கண்ணீர் வடிக்கக்கூடிய பல அவல நிலைகள். அருங்கவியாக்கும் ஆசான் அவையினையாலும் வேந்தே, பெருங்கவிராசன் என்னும் பெயரினை பெற்ற குருவே, முருகுடன் திகழும் தமிழில் மாசரு மனத்தால் வணக்கம். இன்று மதுரை, காஞ்சி என சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தர் சமணம். இன்று கற்படுக்கைகளில், மலைக்குகைகளில், பாறை ஓவியங்களில் உறங்குகிறது. சிலப்பதிகாரம் தந்த சமணம், சீவக சிந்தாமணி தந்த சமணம் இன்று சிறுபான்மை சமயமாய் சுருங்கி தவிக்கிறது கவனிப்பாரற்று. மலைச்சரிவுகளில், சமண குகைகளில் கற்படுக்கை இன்று உறைவது அவர்களின் அறமும் பெருமையும் மட்டுமே. எப்படி இருந்த சமணம் இன்னைக்கு அந்த கல்வெட்டுகள், கற்படுக்கைகள் அதெல்லாம் அப்படி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத அளவுல நம்ம சிலைகள்லாம் இருக்கு, அங்கங்க இருக்கு. பேசினவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அழகான தமிழ்ல கிராமத்துல அந்த அப்படியே அதை மாறவே மாறாது. அவ்வளோ அழகா அந்த மண்மனம் மாறாத ஒரு தமிழ்ல வந்து பேசுவாங்க. அவ்வளோ பொறுமையாக தான் பேசுவாங்க. ஆனா மைக்குக்கு முன்னாடி இருக்கு நான் வேற 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 லெவல் அப்படின்ற மாதிரி. குழு குழு காற்று அலையென வீச, சலசல இலைகள் ஜதிகள் இசைக்க, பல்லவி தீட்டி நாட்டியமாட, இலைகளின் தோரணம் எழிலாய் அசையுது, காட்சிகள் பார்க்கும் கருவிழி இரண்டும். இவங்க கவியரங்கத்துல ஒவ்வொரு கவியத்தையும் உங்க கிராஃப் பாருங்க, அப்படியே மேல போயிட்டே இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஏறுமுகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அஷ்டபாகுடத்துல 7 பாகுடத்தை முடிச்சுட்டாரு. 8வது பாகுடத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 வாரத்துல முடிச்சிருவாரு. அதையும் ஒரு சின்ன குழந்தை, 82 வயசுங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சாரு அவரு. உன்னிப்பா கவனிக்கணும். ஐயா என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. என்ன விஷயம் ஐயா அப்படின்னு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்னார். வார்த்தை பாருங்க. இத போட்டுட்டு யாராவது படிக்கிறாங்களா இல்லையானே தெரியல. நியமசாரத்தை நான் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். நீங்க பிழை திருத்தம்னு இங்கெங்க மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று சொன்னீங்க பாருங்க. அப்பா அட்லீஸ்ட் நீங்க ஒத்துராது படிக்கிறீங்க அந்த குழுவில் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம்னு
அப்படி ஒரு பெருமையில கண் கலங்க அதை வந்து அப்படி ஒரு சிரிச்சாரு. அதை கேட்கறப்ப நமக்கு ஒரு படைப்பாளி, சக படைப்பாளியா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியராகவும் படைப்பாளியாகவும். கிளுகிளு பேச்சு ஏன் சமணத்துல கிடையாதா? திருத்தக்கதை எழுதாத இன்பத்துப்பால. அப்ப கிளுகிளு பேச்சில் என்ன அழகழகான கருத்துக்கெல்லாம் இன்பத்துப்பாலில் வந்து கொடுக்கலாம். ஏன் குறளாசிரியர் அறம்பொருள் இன்பம் இன்பத்துப்பாலை எழுதாதது குறளாசிரியரா? நாடியார் பாடல்கள் இல்லையா? தலைமைக்கு வணக்கம். வந்தையின் மைந்தனே, லண்டனின் தமிழனே, சிந்தனை ஊற்றிலே விந்தையின் வேந்தனே, தந்திடும் தலைப்பினில் முந்துவர் எவருளர், எந்தனின் வணக்கமே ஏற்றிடு தலைமையே. வஞ்சியின் வளைகரம் வலம் வரும் கழுத்தினில் கொஞ்சிடும் கோவைவாய் உளவிடும் இதழினை, பஞ்சன அவளுடல் தஞ்சமாய் கையுற அஞ்சிடும் மனதினை எஞ்சியே அடைத்தனர். மங்கையின் மென்னிதழ் கிளுகிளு ஒளியதை. இலக்கண குழுல சேர்ந்து இலக்கண வகுப்புல அந்த மரபு கவிதையினுடைய அந்த அந்த சுவையை அறிஞ்சதுக்கு அப்புறம் இதை விட்டுட்டு நான் வேற பக்கம் போறல, என்ன சந்தமா இருந்தாலும் இதிலேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மரபு கவிதையிலேயே கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ சிறப்பா இருந்தது. இதை நீங்க ஐயா கொடுத்ததை பார்த்தீங்கன்னா அப்புறம் குழுல போடுவாரு. அதை நீங்க படிச்சீங்கன்னா என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இந்த வயசுல பாருங்க, சாதாரண தலைப்பு இல்லை, கிளுகிளு கவிதை. சிகுசு நம்பாத வதந்திய விரும்பாத நீயோசிடோய், அட நாளொரு பொய் பேச்சு சொல்வத பார்த்தாச்சி வீண் பேச்சுடோ. உண்மை 1/4 பங்கு, பொய்மை 3/4 பங்கு, இரண்டும் கலந்து காற்றில் மிதந்து வலமும் வந்து காதில் நுழையும். உண்மை அறியா கிசுகிசு எல்லாம் சொல்பவர் நெஞ்சில் தேனாய் இனிக்கும், கேட்பவர் வாயும் கேலியை பேசும். அடுத்தவர் வீட்டு சங்கதி என்றால் ஆஹா என்றே கேட்டுவிடும். அடடா தூக்கமும் பறந்துவிடும், ஆகாரம் உண்ணவும் மறந்துவிடும். அப்ப இந்த கிசுகிசு அலர் பரவுதல்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள். இந்த அலர் பரவுதல் தானாவே அவங்களோட வேலையை சுலபமாக்கிடுது. ரொம்ப அழகா ரசிச்சோம். எங்கூர் வந்தை புலவர் தக்கு 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 தீம் தீம் தக்கு தக்கு தீம் தக்கு 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 தீம் தக்கு 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 தீம் தக்கு தக்கு தக்கு. அந்த தைய ஆட்டன்றது பாட்டுலயே பாருங்க. தைய ஆட்ட கவிதை, பைய பைய பேசும் கவிதை, தைய ஆட்ட கவிதை, பைய பேசும் கவிதை. கரு வேண இது சூண்டிட மீனு வேண வான் மின்னிட டம டம வேண இடி முழங்கி. அதே அற்புதமா இருந்தது. இவங்க பாருங்க, புலவர் பத்மபிரபா. இவங்க வந்து இப்ப ஆரம்ப காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வேற மாதிரி சொல்லுவேன். இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, மறைந்த மதிப்பிற்குரிய புலவர் பாண்டராசன் ஐயா, சிந்தாமணி சுடரையா அவருடைய பேத்தி. இன்னும் ஒரு ஆண்டு காலத்துல இவங்களுடைய தாத்தா அவருன்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து வளர்ந்துருவாங்க. நான் கதைகள் எல்லாம் சொல்லுவேன். அதை வந்து என்னன்னா, இதுதான் கதை, இதுதான் திரைக்கதை, இதுதான் வசனம், இதுதான் இந்த சீன்ல இருக்கணும், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இந்த மியூசிக் வேணும்னு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் சொல்லுவேன். இது எல்லாம் பண்ணாலும் இது நான் அப்படியே போயிருந்தா என் மனசுல இருந்ததுன்னா, தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா இருக்கார் இல்லையா, அது போன்று இன்று ஒரு தகவல் சொல்லுவார் அற்புதமா. அது போன்று அந்த லெவல்ல தான் என்னுடைய இந்த கதைகள், அழகழகான அறநெறி கதைகள் அப்படிதான் போயிருக்கும். அதுக்கு இவங்களும் இவங்களுக்கு அடுத்தது வர காஞ்சி புலவர் கீர்த்தனா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கு. அதை வந்து அற்புதமா இன்னைக்கு அறநெறி கதைகள் எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு. சந்தங்கள் மின்னும் முந்தன் பாட்டு கைப்பட்டு வண்ணங்கள் கொண்டதோ. விந்தை வேந்தரவர் வியப்பின் அரசரவர், சிந்தை நிரப்பிடும் சிறந்த கலை அரசர், உன்னின்றாலும் உன்னத கவி கோணவர், எண்ணத்தை நிறைத்து எண்ணத்தால் நிறைத்து எண்ணமாய் நிறைந்து எண்ணமதை எழுத்தாக்கி என்னையும் எழுதச் செய்து என் தமிழ் ஆளும் என் தமிழையும் ஆளும் எங்கள் குரு கவிராசன் திரு மகராசன் அவர்கள் மலர சிந்தையினில் தமிழ் மலர புலவர்களின் கலை மலர அன்பை பண்பை மனித நேயத்தை பகிராத பகிர தெரியாத பகிர விழையாத மனதின் வறுமை நேசமெனும் முக்காடிட்டு பாசமெனும் முகத்திரையுடன் இமையின் நெடுக்கில் அழகாய் ஆபத்தாய் தவழ்ந்து வரும் குத்தூசி. ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குறு பார்வையை இந்த தலைப்பை இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா எழுத முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா. கவி விழான்னு வந்தா இவ ஓடி போக மாட்டா, திருவிழான்னு வந்தா இவ மேடை ஏற பாப்பா. மானுட பிறவி அரிதினும் வரிதாம், அதை உணரா மாந்தர் கடுகினும் சிறிதாம்.
அதை உணராமாந்தர் கடுகினும் சிறிதாம். எப்படி உரைப்பேன், எப்படி உரைப்பேன்? பெண் ஏட்டு படிப்பை படிப்பதற்கு, பெண் ஏட்டு படிப்பை படிப்பதற்கு, வீட்டு வேலை செய்வதற்கு, வீட்டு வேலை செய்வதற்கு, பெண் ஆற்றல் கொண்டு எழுந்த போது அடக்க நினைக்கும் மூடர் கூட்டம், பெண் ஆற்றல் கொண்டு எழுந்த போது அடக்க நினைக்கும் மூடர் கூட்டம், அவள் சொற்கள் கொண்டு புனைந்த போது கற்கள் வீச நினைக்கும் கூட்டம், சொற்கள் கொண்டு புனைந்த போது கற்கள் வீச நினைக்கும் கூட்டம். அவளின் கர்ஜனை அதனை கேட்டவுடன், கர்ஜனை அதனை கேட்டவுடன் திரும்பி பாராதெடுக்கும் ஓட்டம். நாடி பிழைக்க விரும்பா சமணமே, நாடி பிழைக்கும் நிலையும் சரியில்லை. கோடி பணம் அது கொட்டி கொடுப்பினும் நாடி பிழைக்கும் நிலையை மறந்திரு. அற்புதமான ஒரு கவிதையை கொடுத்திருக்க. தொடர்ந்து நம்ம கீர்த்தனா பல மேடைகள்ல அற்புதமா கவிதை வாசிக்கணும். ஒவ்வொருவரும் அவங்க கிராஃப் மேல ஏறிட்டே இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் 20s தான் இருப்பாங்க. அவ்வளோ இந்த வயசுலயே இந்த அளவுக்கு கவிதை வாசிக்கிறாங்கன்னா, இன்னும் பின்னாடி எப்படி பயங்கரமா வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அதை வந்து இப்பவே எனக்கு சொல்றேன். இன்னும் ஒரு 5 மேடை, ஒரு 2-3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பாருங்க, சும்மா ஒரு சார்லி சாப்ளின் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி அப்படியே வந்து பார்ப்போமே, ஒரு பாட்டு பாடுவோமே. சங்கீத ஞானம் உண்டோ ஜிகு ஜிக் சாஞ்சி ஜக்கு ஜக்கா, என்ன போல் பாட்டும் உண்டா ஜிகு ஜிக் சாஞ்சி ஜக்கு ஜக்கா, முத்து சொல் தென்றலது மாறுவதுண்டோ, என்றென்றும் தங்கம் என்று கூறுவருண்டோ, அட ஜே ஜே சொல்வேனே. கரம்பென கிடந்திடும் மனங்களிலே அறிவை கருவென ஏற்றிய கற்பித்து, தருமம் பரவிட வளர்த்திட காத்திடவே உழைப்பை தருவென நல்கிடும் கவியரசை போற்று. லிப்ஸ்டிக்க மூக்கிலிட்டு புருவத்தில் பொட்டிட்டு, முகமெல்லாம் பவுடர் பூசி முழு பேய் போல் கருமை பூசி, முகமெல்லாம் பவுடர் பூசி முழு பேய் போல் கருமை பூசி, பல்ல காட்டி சிரிச்சு நிற்கும் பக்குவமில்லா மழலை வயதில் கலகல கலவென சிரித்தோம், குறும்புகள் அரும்பிட சிரித்தோம். ஆன்லைன்ல ஷாப்பிங் வந்தாலும் வந்தது, ஓடிபி பார்த்தாக்கா பிபி தான் எகிருது. அற்புதம். என்ன பாருங்க, அந்த குழந்தைங்க மூஞ்சி ஃபுல்லா பவுடர் போட்டுக்கிட்டு ஒரு தடவை வந்து பார்த்து ஒரு குட்டி பிசாசு மாதிரி இருக்கும். அதுல என்ன இது மாதிரி சின்னதா இது பொட்டு வச்சுக்கிட்டு ஆஹான்னு தெரிக்கும். அதுல இருந்து வகுப்பறையில் நடக்கிற கெலாட்டா, பாட்டி கூட நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு படத்தையே பார்த்துட்டு வந்த மாதிரி கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிட்டாங்கன்னு சொல்றது. அது பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்க. அவங்களே ஒரு ஆசிரியர், இவங்களா அற்புதமா எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மாணவர்களும் அற்புதமா எழுத போறாங்க. இப்போ அப்படிப்பட்ட நூலில் இன்றும் அந்த பாட்டு எழுதினாங்கன்னா அந்த குரு பக்தி, அதாவது நட்பு வட்டாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அட நம்ம ஃப்ரெண்டு தானே, என்ன கோச்சிக்கிட்டா எப்படி கோச்சிக்கு போறாரு, டேரக்டா எதுவும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன சூழ்நிலையும் அந்த எழுதுறோமா அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதை எழுதி அதை கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு ஷீல்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோப்பை அது ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை குழுவிலே போடுவாங்க. அதுதான் இவங்களுடைய வளர்ச்சி. அதனுடைய அற்புதமான ஒரு வளர்ச்சிக்கு இந்த மாதிரி குணாதிசயங்கள். எதனா ஒன்று சொல்லிட்டு இந்த மாதிரி பாடிட்டு இது எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, ஆசானே இதை நானும் முயற்சி பண்ணுறேன், நானும் எழுதுறேன், சரிம்மா நீ இந்த சின்ன சின்ன சந்தை இதெல்லாம் எழுதுனா, கஷ்டமான சந்தை இதெல்லாம் இருந்தால் கொடுங்க, அது நான் எழுதுறேன்னு கடினமான சந்தங்களெல்லாம் எடுத்து வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அந்த புள்ள வந்து இல்லை ஆசானே அப்படின்னு ஆடுவோம். என்னம்மான்னு, எவ்வளோ நல்லார்த்தமாக இருக்குது இந்த சந்தத்தை நீங்கள் யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், எனக்கு கொடுத்துட்டீங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல மனசு ஆசானின்னு சொல்லிட்டு அப்படியே அது கண்ணு கலங்கும் நமக்கு. அது கேட்க அது வந்து என்னன்னா, அந்த குட்டி புடவர் தான் அதை அன்பாக நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு அடைமொழி வந்து என்ன, ஆள் பார்க்கறதுக்கு தம்மத்தூன் திம்கோத்தூன் இருப்பாங்க. அந்த நம்ம வங்காரம் அப்பாண்டியராசனார் மாதிரி பாவமாக இருக்கும். மைக்கு முன்னாடி நின்னாங்கன்னா வேற சும்மா அப்படி வீசும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அருந்தமிழ் மொழி கிணை மொழி இலை பெரும் புவி அவை கவி இவை என கோடி மழை பொழி செடி மொழி வழி மொழி இலக்கிய நயமியமய மிளக்கண மனத்தொடை நடையுடை உலகினிற் பிற மொழி எது சோழ. மரம் தோப்பாகாது, ஒரு கை தட்டினா ஓசை வராது. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். அதுக்கு ஒத்துழைப்பை தான் இலக்கணக்குள்ள அத்தனை பேரும் அழகழகான பாடல்கள்லாம் எழுதுறாங்க. இப்போ நம்ம மாணவர்கள்லாம் அடுத்த நூலுக்கெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் எழுத போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க. அழகழகான நூல்கள்லாம் வரப்போகுது. எல்லாம் மனம் திறந்து அவங்களெல்லாம் பாராட்டுங்க, ஊக்கப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா வெளி உலகத்தில் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி விடுங்க. நம்ம கவித்தென்றல் தான் பாருங்கள், நானாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவங்க கவித்தென்றல் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வகுப்பு எடுப்பாங்க. மறக்காமல் சொல்லி அடுத்த இப்போ 5வது இலக்கண குழு ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரமாக கூட வர சொல்லிடுங்க. அழகாக பாட்டு பாடி ஆடி கவியரங்கத்தில் புலவர்களை அற்புதமாக வரவேற்ற விதம் ஆதிபகவன் குழுவின்
தலைமை நிர்வாகி புலவர் திரு கவிராசன் மகராசன் அவன் மூவுலகின் தேவனாக இருப்பார், சமண முனிவர்களின் ஐயங்களை தீர்ப்பார், மன தூய்மை பெற நல்லறங்கள் உரைப்பான். ரொம்ப அழகா பாடினம்மா. இந்த பாடலை இவ்வளோ இனிமையா இப்பதான் கேட்குறேன். இந்த பாடல் ரொம்ப அழகா பல பேர் பாடியிருக்காங்க. அவ்வளோ இனிமையா இருந்ததும்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா ரசிச்சு, பிறந்த நாளுக்கு எங்கேயோ அடுத்தது பார்ட்டிக்கு எங்கே கூட்டு போறாங்க, எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் போறோமோ, அது எல்லாத்துக்கும் சிந்தனைக்கு நடுப்புற பதட்டமே இல்லாம அப்படின்னு அந்த அந்த அதெல்லாம் அந்த ஏற்ற இறக்கெல்லாம் அப்படி அழகா அப்படி ரசிச்சு ரசிச்சு பாடினம்மா. ரொம்ப அழகா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.